தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி. இன்று நாங்கள் அதிகாலை 10 மணி அளவில் பெருமுக்கல் என்ற ஊருக்கு போய் உள்ளோம். திண்டிவனம் டு மரக்காணம் போகும் வழி இவ்வூர் பெருமுக்கல் அமைந்துள்ளது. இது சோழ காலத்தில் இவ்வூர் பெயர் பெருமுகிலன் என்றும் கங்கை கொண்டான் நெல்லூர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மற்றும் இம்மலையின் சிறப்பு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுவது போல் இம்மலையில் கிருத்திகை அன்று இம்மலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள். நன்றி, வணக்கம். 4000 ஆண்டுகளுக்கு முன் மனிதனால் வரையப்பட்ட கீறல் ஓவியங்களும் இக்குகையில் காணப்படுகிறது. இம்மலையின் சேதை தங்கியிருந்த குகையும் மற்றும் இம்மலையின் கடல் மட்டத்தில் இருந்து 437 அடி உயரத்திலும் உள்ளது. இம்மலையின் முத்திலீஸ்வரர் காணப்படுகிறார். இது விக்கிரமான் சோழனால் கட்டப்பட்ட கோயில் மற்றும் பிரகாரம் ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் அம்மாள் சன்னதியும் உள்ளது. மற்றும் மலையின் அடிவாரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலும் உள்ளது. இச்சேனலை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யணும். எங்கள் சேனல் நெற்றிக்கண் உடையவன். நன்றி, வணக்கம். மேலே போ. ஆமாம். கோயிலின் மேல் உயரம் வந்து எவ்வளோ இது? 1500 அடி. உக்காந்து சொல்லிடலாம். மலை ஏறுவதற்கு 1/2 மணி நேரம் 1/2 hour ஆகும்.
போகிறதுக்கு வேணால் பேசிக்கலாம். திருக்கோயில் வந்து 1966ஆம் ஆண்டு அப்படியே பேசி எடுத்துக்கணும். சாஸில் போட்டு வீடியோ தான் எனக்கு பார்க்க மாட்டேங்க. இதில் மலை ஏறுவதற்கு வந்து 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மலை மேலே ஏறி வந்து மலை மேலே வந்து முக்தீஸ்வரர் மூலவர் மற்றும் பரிகாரம் வந்து விநாயகர், தட்சிணாமூர்த்தி மற்றும் முனிவர் சிற்பங்களும் திருக்கோயில் அமைந்துள்ளது. இன்று நடை திறக்கவில்லை, நட மூடி உள்ளார்கள். இக்கோயில் வந்து பௌர்ணமி, பிரதோஷம் மற்றும் பிரதி ஞாயிறு தோறும் இக்கோயில் திறக்கப்பட்டு இருக்கும். இங்கே வந்து அன்னதானமும் வழங்கப்படும். எங்கள் சேனல் வந்து நெற்றிக்கண் உடையவன். இச்சேனலை வந்து லைக் பண்ணுவோம் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதை மறுபடியும் வாங்கி பேசிக்கணுமா? மலை ஏறுவதற்கு 4 மணி நேரத்தில் பெரிய முக்கொலை என்றால் இது ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் மற்றும் நாங்கள் மேலே முக்தீஸ்வரர் தரிசனம் செய்து விட்டு கீழே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு வந்துள்ளோம். திருக்கோயில் வந்து ஆஞ்சநேயர் ஒரு மலையை சஞ்சீவி மலை எடுத்து செல்லும்பொழுது ஒரு சிறிய துளி விழுந்ததனால் இது பெரிய முக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பெரிது என்றால் பெரிய மலை என்ற அர்த்தம். இத்திருக்கோயில் சீதை வந்து குகையும் மற்றும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையும் ஓவிய கீறல்களும் இது வந்து மலையில் அமைந்துள்ளது. இப்போ சீதை தங்கியிருந்த குகையும் மற்றும் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையும் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போடுகிறோம். எங்கள் சேனல் வந்து நெற்றிக்கண் உடையவன். இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு இப்போ சீதை தங்கியிருந்த குகை பார்ப்பதற்கும் மற்றும் வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்தையும் அங்கே உள்ள ஓவிய கீறல்களையும் இப்போ பார்க்க சென்றுள்ளோம். இதற்கு வந்து அறநிலைத்துறையால் இது கீழ் இந்த குகைக்கு இறங்குவதற்கு இரும்பாலான ஏணிப்படியை அமைத்து தரப்பட்டுள்ளார்கள். மற்றும் அந்த ஓவிய கீறல்களும் சீதை தங்கியிருந்த இடத்தையும் உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் காமிப்போம். நன்றி, வணக்கம். ராமன் வந்து சந்தேகப்பட்டதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுதான் சீதை தங்கலாமா? இது குகையில் தான் வந்து சீதை தங்கியிருந்தாங்க. மற்றும் இது உள்ளே தான் வந்து ஆதி மனிதர்கள் தங்கியும் மற்றும் அவங்க ஓவிய கீறல்களும் இது உள்ளே உள்ளது. இது உள்ளே இருக்குதானு தெரியல போகாப்பா.
அழிவு செய்தாலோ தகாத முறையில் பயன்படுத்தினாலும் என்ன பயன்படுத்துது சட்டத்தண்டி பார்த்தா இது திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்டு பெருமுக்கலில் திருக்கோயில் உள்ளது. முக்தீஸ்வரர் மலை மேலே ஏறி முக்தீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு கீழே அம்பாள் காமாட்சி அம்பாள் முக்தீஸ்வரர் திருக்கோயிலை வந்து தரிசனம் செய்ய போகிறோம். திருக்கோயிலில் வந்து எதிர நந்தி மண்டபமும் உள்ளே வந்து அம்பிகா அம்பாள் தாயாரும் சன்னதியும் மற்றும் முக்தீஸ்வரர் மூலவரும் அமைந்துள்ளார் காணப்படுகிறது. இது உள்ள கோட்டை சுவர் மற்றும் மதில் சுவர்கள் ஓய்வு எடுக்கும் மண்டபம் இதெல்லாம் வந்து சிரமடைந்து காணப்படுகிறது. நன்றி, வணக்கம். உள்ள போயிட்டு சந்திரன் எங்கே பண்ணலாம் ஆமாம். ம். உனக்கு